நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டனுக்கு மரண அடி. மகத்தான சம்பவம் செய்த மோடி. மரண அடினா என்ன தெரியுமா? செத்து போயிட்டவன் ஏதாவது எழுந்து நமக்கு எதிராக பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் பிரிட்டனை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பணும்னு வச்சுங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பிரிட்டனால நமக்கு பதில் சொல்ல முடியலன்னா அதுதான் மரண அடி. பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை நண்பனா கருதலையாம். ஒட்டுமொத்தமான எதிரிகளுடைய தலைமையிடமாக இந்தியாவை கருதுகிறதா பிரிட்டன். ஏன் திடீர்னு இந்தியா எதிரி பிரிட்டனுக்கு மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கு அப்படின்றதையும், இப்படி இந்தியாவை எதிரியாக கருதுகின்ற பிரிட்டனுக்கு பதிலடி கொடுப்பதற்காக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மோடி இடத்துல தொடர்பு கொண்டு, என்னங்க பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் கண்ணாபண்ணான்னு விமர்சனம் பண்றான், அமெரிக்காவை தொடர்ந்து நமக்கு பெரிய குடைச்சல் கொடுக்குறான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கிட்ட கேட்டிருக்காங்க. என்னங்க இதெல்லாம் போய் எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு பிரிட்டனுக்கு எப்படி பதிலளித்தா வாயை மூடுவானோ அப்படி பதிலளிங்க அப்படின்னு மோடி அவர்கள் முழு சுதந்திரத்தை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தந்திருக்கின்றார். ஆனா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரிட்டனை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறாரு. ஒரு கேள்விக்கு கூட பிரிட்டனால பதில் சொல்ல முடியல. அப்பேற்பட்ட சூப்பரான கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. பிரிட்டன் ஏன் திடீரென இந்தியாவை எதிரியாக கருதுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஐரோப்பிய நாடுகள் சகித்து கொள்ளவே கொள்ளாதான் இந்தியாவுடைய செயலை. அப்படி என்னடா செயல் செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, நாட்டை பாதுகாக்கவும் மக்களை பாதுகாக்கவும் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில குருடாயில வாங்குதான். அதனால ஐரோப்பிய நாடுகளும் பிரிட்டனும் ஒருபோதும் சகித்து கொள்ளாது. இந்தியாவுடைய செயலை நாங்க மன்னிக்கவே மாட்டோம். இந்தியா நண்பன் அல்ல, எதிரி அப்படின்னு பிரிட்டன் சொல்லி இருக்கிறது. இந்த செய்தியை பிரிட்டன்ல இருந்து வெளியாகக்கூடிய டெலிகிராப் என்ற செய்தித்தாளானது செய்தியை வெளியிட்டிருக்குது. பிரிட்டனுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் டெலிகிராப் என்ற செய்தித்தாளுக்கும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்கின்றார். இந்தியாவை விமர்சிப்பதற்கு பிரிட்டனுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ அல்லது டெலிகிராப் பத்திரிகைக்கோ தார்மீக உரிமை கிடையாது, தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனை தான் வச்சு விளாசி இருக்கின்றார். பிரிட்டனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத பற்றி இவ்வளோ தூரம் பேசுறீங்களே, ரஷ்யாவில் ஊழல் செய்த எல்லா பணத்தையும் லண்டன்ல தான் கொண்டு முதலீடு பண்ணிருக்காங்க தெரியுமா? லண்டன் தான் ஊழல் பணத்தினுடைய தங்க சுரங்கமா இருக்குது ரஷ்யாவுக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற தகவலின் அடிப்படையில் லண்டன்ல ரஷ்யாவில் ஊழல் செய்த பணங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 1.5 பில்லியன் டாலர் அளவுக்கு லண்டன்ல தான் கொண்டு பதுக்கிருக்காங்க ரஷ்யாக்காரங்க. இப்படி ரஷ்யாவில் இருந்து வருகின்ற பணம் மட்டும் லண்டன்ல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தேவைப்படுது, ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவைப்படுது, பிரிட்டனுக்கு தேவைப்படுகிறது. ஆனா இந்தியா மட்டும் பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க கூடாதா? அது மட்டும் கிடையாது. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை பிரிட்டன் ஏன் விமர்சிக்குது? எங்க நாட்டினுடைய பாதுகாப்பு அம்சங்களை கருதி தான் நாங்க வெளியுறவு கொள்கையை கடைபிடிப்போம். இன்னொருத்தரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்க வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்க மாட்டோம். அதனால பிரிட்டன் என்ன சொல்லுது, அதுக்கேற்ற மாதிரி ரஷ்யா கிட்ட நடந்துக்கும் அப்படின்னு எங்களுடைய வெளியுறவு கொள்கையானது எழுதப்படல. அது மட்டும் கிடையாது. என்ன வாங்க பத்தி இந்தியாவை எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டானா அவனுக்கு நான் சொல்ற பதில் என்ன தெரியுமா? இந்தியா சுத்திகரித்த பெட்ரோலிய ப்ராடக்ட அதிகமா வாங்குறது பிரிட்டன் தான். ஆனா நாங்க ரஷ்யா கிட்ட கம்மியான விலையில வாங்கி கம்மியான விலையில சுத்தம் பண்ணி அந்த கம்மியான விலையில சுத்தம் பண்ண பெட்ரோலிய ப்ராடக்ட அதிகமா ஐரோப்பிய நாடுகள் தான் வாங்குது, பிரிட்டன் தான் வாங்குது. ஏன்பா நீ ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குற, அங்கிருந்து வாங்கி சுத்தம் பண்ற, அதை எங்க நாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணனா எங்களுக்கு தேவையில்லப்பா. நீ கம்மியான விலையில கொடுத்தா கூட ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்றதுனால நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சூடு சொன்ன உள்ள எவனா இருந்தாலும் வேணான்னு சொல்லுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது. இந்தியா கிட்ட எண்ணெய் வாங்கினதுலயே 2024 ஐரோப்பிய நாடுகளும் பிரிட்டனும் தான் முதலிடத்தில் இருக்கிறது. இப்படி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவோம், சுத்திகரிப்போம், அதை நீங்க வாங்கி பயன்பெறுவீங்க. ஆனா நாங்க மட்டும் குரூட் ஆயில் ஆனது கம்மியான விலையில வாங்கக்கூடாதா? அப்ப டெலிகிராப் பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எதிராக இருக்குதா? மானங்கட்டவனே அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாம
டெலிகிராப் பத்திரிகையை பார்த்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஏயா விஜய் மல்லையா எந்த நாட்டில் இருக்கிறாரு, நிரவ் மோடி எங்கயா இருக்கின்றாரு, சஞ்சய் பண்டாரியா எந்த நாட்டில் இருக்காரு, எல்லாருமே லண்டன்ல தானே பதுங்கி இருக்கிறாங்க. இவ்வளவு ரோஷம் உள்ளவன் ஊழல் பணத்தை கொண்டு போய் ரஷ்யாவில் கொடுக்குறாங்க, அங்கிருந்து பெருமுதலாளிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன வாங்குறாங்க அப்படின்னு சொல்ற நீ, இந்தியாவிலிருந்து தப்பிச்சு போன ஊழல் பணக்காரர்களும் பெருமுதலாளிகளும் உன் நாட்டில் தாங்கிறான். அவன் மீது நீ விமர்சனம் வச்சியா? என் நாட்டில் ஊழல் பண்ணி பெரும் பணக்காரா இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வந்து ரஷ்யா கிட்ட அந்த பணம் மூலமாக என்ன வாங்குறாங்க. அதனால ஊழல் வியாபாரிகளை ரஷ்யா ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்ற டெலிகிராப் பத்திரிகை வந்து நியாயப்படியானவரா இருந்தா நீங்க நீரவ் மோடியோ இல்ல விஜய் மல்லாவியாவோ இல்ல சஞ்சய் பண்டாரியாவோ வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிருக்கணும். ஆனா அப்படி பண்ணாம இந்திய தொழிலதிபர்களை ஊழல்வாதிகள் என்று சொல்வது மாதிரி நீ விமர்சனம் பண்ணா உனக்கு என்ன யோகியது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறார். ரெண்டாவது, ரஷ்யா கிட்ட நீ ஆயுதம் வாங்குறியா, ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறியா, உனக்கும் ரஷ்யாவுக்கும் அப்படி என்ன உறவு, நாங்க என்ன உன்னை கை விட்டுருவோமா அப்படின்லாம் ஐரோப்பிய நாடுகள் வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்குது. ஆனால் நாம ரஷ்யா கிட்ட வந்து நெருங்குவதற்கு யார் காரணம்? நாம சுதந்திரம் அடைந்த பிறகு ஐரோப்பிய நாடுகள் கிட்ட தான் கேட்டோம் உதவி பண்ணுங்கன்ட்டு, அமெரிக்க நாடுகள் கிட்ட தான் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம், நட்புறவா இருக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா ராணுவ தளவாடங்களோ இல்ல இந்தியாவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களோ இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் நமக்கு அன்றைக்கு உதவிக்கு வரவே இல்லை. இவங்களே நம்மள ரஷ்யா பக்கம் தள்ளி விட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நமக்கும் ரஷ்யாவுக்கும் எப்ப உறவு பலமாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் தமால் என்ற ஒரு போர் கப்பலை ரஷ்யா நமக்கு கட்டி கொடுக்கிறது. அது நடந்து கொண்ட விதமும் அதனுடைய நேர்மையும் என்றைக்கும் இந்தியாவை சந்தேகிக்காத நல்ல உறவு காரணமாக ரஷ்யா போல ஒரு நண்பன் வர முடியுமா என்று சொல்லிட்டு நம்முடைய உறவு பாலமானது அப்போதுதான் பலப்பட்டது. அது வரைக்கும் உங்களை தானே எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க எங்களுக்கு உதவினீங்களா? நீங்களே ரஷ்யா பக்கம் தள்ளி விட்டு என்ன வாங்குறாங்க, ஊழல் பணம் மூலமாக ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறாங்க, ஊழலுக்கு எதிராக இருக்கிற மாதிரி டெலிகிராப் பத்திரிகையானது இந்தியாவை விமர்சனம் பண்ணது எல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து டெலிகிராப் பத்திரிகை, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் பிரிட்டனை செம்ம கேள்வி கேட்டுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, மேற்கத்திய நாடுகளுடைய இரட்டை நிலைப்பாடும் இரட்டை முகமும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டனுக்கு காலனி ஆதிக்க நாடாக பிரிட்டன் இருந்தது, நாம அவனுக்கு அடிமையாயிருந்தோம். ஆனா இன்னைக்கு அவனை விட முந்தி வளர்ந்திருக்கிறோம். அப்படி முந்தி வளர்ந்திருந்தாலும் அவன் சமமான மரியாதை தருவதற்கு மனசு கிடையாது. அதனால நம்மள ஒரு படி கீழே இறக்கியே பார்க்கின்ற எண்ணம் தான் இன்னும் காலனி ஆதிக்க எண்ணத்துடன் வந்து இந்தியா எங்களுக்கு எதிரிதானே என்று நண்பன் இல்லை என்று சொல்லுகின்றான். அதனால காலனி ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள் இடத்துல நாம நட்பை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகளும் பிரிட்டனும் ரஷ்யா கிட்ட இருந்து எப்படா இந்தியா எண்ணெய் வாங்காம நிறுத்தும், எப்ப திருந்தோம் அப்படின்னு எதிர்பார்க்கின்றார்களாம். ஆனா கடைசியில நம்முடைய சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லி முடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இன்று தன்னம்பிக்கையுடன் தனது நலன்களை காக்கும் நாடாக மாறி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நீ எனக்கு உதவி பண்ணா என்ன பண்ணாட்டா என்ன, என் நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய என் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தன்னம்பிக்கொண்ட நாடாக நாங்க வளர்ந்திருக்கிறோம். அதனால உன்னையே சார்ந்திருக்கிறோம் என்று நீ நினைக்க வேண்டாம். ஐரோப்பிய ஒன்றியம் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்க வேண்டாம். ஆனா இந்தியா இல்லை என்றால் உங்க பாடு என்னன்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு பிரிட்டனுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியா செம்ம பதிலடி கொடுத்திருக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும், 2 வருஷத்துக்கு முன்பாகவே நாம பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி 5வது பெரிய பொருளாதார நாடா மாறிட்டோம். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக நாம ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து விட்டோம். இப்படி வெள்ளைக்காரன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அந்த ஒயிட் பீப்புளை மீறி நாம கருப்பர்கள் வளர்ந்து வர்றது அவனுங்களுக்கு பொறுக்கவே கிடையாது. அது மட்டும் கிடையாது, கரேபியன் நாடுகளுக்கு நம்ம மோடி அவர்கள் பயணமானாரு. நம்முடைய மக்கள் டிரினிடா டொபாகோ நாட்டில் வந்து குடியேறி இருக்கின்றார்கள். அந்த நாடுகள்ல அந்த மக்கள் மத்தியில் நம்ம மோடி அவர்கள் பேசுகின்ற போது விரைவில் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்க காத்திருக்கிறது. அந்த தருணத்துல டிரினிடா டொபாகோ நாடுகளுக்கு நாம ஏகப்பட்ட உதவிகளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கின்றார். இப்ப எனக்கு தெரிந்து நாம ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளணும்னு நினைக்கிறேன். அப்படி தள்ளனோம்னா நாம 3வது பெரிய பொருளாதார நாடா வந்துருவோம்.
ஒன்று அமெரிக்கா, ரெண்டாவது சைனா, மூன்றாவது இந்தியாவை வந்துடும். ஆனால் 2030க்குள்ள நாம மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறுவோம் என்று மோடி அவர்கள் இலக்கு வைத்திருக்கின்றார். இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது. ஆனா 4வது பெரிய பொருளாதார நாடாக நாம 2027 தான் ஆவோம் அப்படின்னு உலக நாடுகளும் IMF-ம் கணித்தது. ஆனா அவங்களுடைய கணிப்பெல்லாம் பொய்யாக்கி நாம என்ன பண்ணிட்டோம், 2025 ஜப்பானை பின்னுக்கு தள்ளி தொடர்ச்சியாக 4வது இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். பார்த்தாங்க 2 மாதத்துல ஜப்பானானது இந்தியாவை பின்னுக்கு தள்ளிடும், மீண்டும் ஜப்பானானது முன்னேறிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்தியா 4வது இடத்தை பிடிச்சது, தொடர்ச்சியாக 4வது பொருளாதார நாடாகவே வந்து நிலை பெற்றிருக்கிறது. இந்தியாவுடைய பொருளாதாரம் ஜப்பானை விட கீழே இறங்கவே இல்லை, நிலை பெற்றிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா மோடி அவருடைய செயல்பாடுகள் தான். சோ நம்ம நாட்டை எவன் கலாய்க்கிறானோ, நம்ம நாட்டை எவன் எதிரியாக கருதுகின்றானோ அவனை விட்டு வைப்பதே கிடையாது மோடி. அதனால்தான் சுப்பிரமணியன் ஜெயசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா எங்களுக்கு நண்பன் அல்ல எதிரி என்று பிரிட்டன் வெளிப்படையாக டெலிகிராப் பத்திரிகையில கட்டுரை எழுதுகின்ற போது மோடி கிட்ட கேட்கும் போது, அட தைரியமா கலாச்சி தள்ளுப்பா, அவனை நம்பிலாம் நம்ம கிடையாது அப்படின்னு சொன்னதுனால சும்மா வெளுத்து விட்டுருக்கிறாரு. ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கி சுத்திகரிப்போம், அந்த எண்ணெயை நீங்க வாங்கி பயன்படுத்துவீங்க, அப்போதெல்லாம் ஏன்டா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குற அப்படின்னு கேட்கல. ஆனாலும் நாங்க சவுதி அரேபியா, ஈரானு, குவைத்து, அப்புறம் பக்ரைனு, கத்தாரு, இது போன்ற எக்கச்சக்கமான விலைக்கு விற்கக்கூடிய நாடுகள் இருந்து எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்தோம்னா அதிலிருந்து நீங்க கம்மியான விலைக்கு வாங்கி உங்க நாட்டை வளப்படுத்துவீங்க. நாங்க ஏமாளிகள், உங்களுக்கு அடிமையா இருக்கணும் கடைசி வரைக்கும், அதானடா அப்படின்னு சொல்ற மாதிரி ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கி தான் சுத்திகரிக்கிறோம், இனிமே இந்தியா கிட்ட எண்ணெய் வாங்க மாட்டோம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு வெளிப்படையாகவே போட்டு தாக்கி இருக்கிறாரு பிரிட்டனை. இதுக்கெல்லாம் பிரிட்டன் கிட்ட பதில் இருக்குதா? நம்ம நாட்டு தொழிலதிபர்கள்லாம் ஊழலாம், நம்ம நாடே ஊழல் இருக்குதான். ஆனா அதுக்கு தான் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னாரு, டேய் ரஷ்யாவில இருந்து கொள்ளடிக்கப்பட்ட பணம் முழுவதுமே வந்து பிரிட்டன்ல தாண்டா கிடக்குது, அப்போதெல்லாம் ரஷ்யா உங்களுக்கு எதிரி கிடையாது, ஆனா நாங்க எண்ணெய் வாங்கும் போதுதான் உனக்கு எரியுதோ அப்படின்னு சும்மா வெளுத்து விட்டுருக்காரு. பார்க்கலாம், மோடியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பிரதமர்கள் போன்று இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பிரிட்டன் ஆனது மிரட்டி பார்த்தது, மாறன்னு அடி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்றா பார்க்கலாம் அப்படின்னு வந்து சுப்பிரமணியன் ஜெயசங்கர் அவர்கள் அடுக்கி இருக்கின்றார். பிரிட்டனானது இதற்கு எதிராக என்ன எதிர்வினை ஆற்றப் போகுது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம நாட்டு நலன்களை அடிப்படையாக வைத்துத்தான் வெளியுறவு கொள்கையை நாம முடிவு பண்றோம் அப்படின்றத பிரிட்டன் உணர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. ஏன்னா அவங்க வைக்கிறது தான் சட்டம் ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது. ஆனா இன்னைக்கு மோடி கையில் இருக்குது இந்தியா. எவனும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வழிகாட்ட முடியாது, இந்தியாவை வழிநடத்தவும் முடியாது. வெளிநாட்டில் இருந்துகிட்டு என்னதான் உலகத்தினுடைய பெரிய அண்ணனாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவுக்கே நாம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஆனா நானும் அமெரிக்கா போலதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் வந்து நம்மளை மிரட்டி பார்க்கிறது. ஆனா அதனால தான் சுப்பிரமணியன் ஜெயசங்கர் அவர்கள் கேட்காத கேள்வி கேட்டிருக்காரு. மரண அடியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நன்றி நண்பர்.